ஆக மொத்தம் ஒரு நாய் பண்ணின தவறுக்காக வேண்டி ஊரில் இருக்கிற நாய்களை எல்லாம் கொல்றது ரொம்ப கஷ்டம். அலங்கு படம் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. படம் செமையாக இருக்குது. நான் 10 எல்லாம் கொடுக்க மாட்டேன், 100 கொடுப்பேன். 100க்கு 100 கொடுக்கலாம். அருமையாக இருந்தது. தாராளமாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் கண்டது. ஒரிஜினல் டாக் தான், அது நல்லா நடிச்சிருக்கு. அதே நல்லா நடிச்சு அதோட கண் பார்வையிலே எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஹாலிடேஸை வந்துட்டு எங்கடா மற்ற படம்லாம் இப்போ எதுவும் அதிகமாக ஓடலை இல்லையா, அதனால் நீங்கள் பெட் லவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். குறிப்பிட்டு என்ன சொல்ல வராங்க இந்த படத்தில்? இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. நடந்துட்டுருக்கிற விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரியலாக நடந்த ஸ்டோரி இல்லையா, சொல்லியிருக்காங்க இல்லையா. ரொம்ப கேஷுவலாக கனெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. எல்லாமே வந்துட்டு நம்ம படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீல் அதில் இல்லை. கேஷுவலாக நம்ம அந்த இடத்துல இருக்கோம், நம்ம அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு அந்த படத்தில் தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, டீம் ஒர்க்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவோட அம்மா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. லேகுங்கிறது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கிற சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு இந்த வில்லனோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் டெரராக ஏதாவது ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. மற்றபடி ஓகே, எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக கிட்ஸும் சரி இல்லை கேர்ள்ஸுக்கு, அதாவது பொண்ணுங்கனாலே பெட்ஸ் லவர் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா உள்ளே வந்துட்டு நாங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சீனெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப இதாக கவனிச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தோட கனெக்ட் ஆகி ரொம்ப எமோஷ்னலும் ஆனாங்க. ரொம்ப உள்ள எல்லாம் வந்துட்டு கிளாப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கிளாப்ஸ் இருக்குமா அப்படின்னு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப புதுசாக கதாநாயகன், புதுசாக எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இல்லை அப்படி கிடையாது, நல்லா வரும் படம், நல்லா வரும். அதான் சொல்கிறேனே, புது நடிகர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்க உசுரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கஷ்டத்தையெல்லாம் வந்துட்டு அவங்க ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஏன்னா இது 15 நாளாக அவங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்ருக்கேன் நான். அது போக எங்கள் தெரிஞ்ச பசங்களாம் உள்ளே இருக்கிறதுனால, இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களோட எல்லாவோட ரிவ்யூவும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. அந்த கஷ்டப்பட்டதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வீண் போகாது, நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ட்ரைனிங் கொடுத்த டாக் கிடையாது ஆக்சுவலாக. அது குழந்தைய தெருநாயாக எடுத்துகிட்டு வந்து அவங்க வளர்த்தி அந்த அளவுக்கு ட்ரைனிங்கிற அளவுக்கே இல்லாமல் ஒரு பெத்த குழந்தை, இப்போ நம்ம எப்படி இப்போ என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நான் நடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நாயாக நினைக்காம ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தான் அந்த நாய் வளர்த்துனவர் பண்ணியிருக்கிறார். ஒரு எப்படி சொல்கிற கதாநாயகியாக அதில் அறிமுகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இல்லை உண்மையாக ஒரிஜினல் டாக் தான், அது நல்லா நடிச்சிருக்கு. அதே நல்லா நடிச்சு அதோட கண் பார்வையிலே எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. நல்லா இருக்கு. பெட்ஸ் மேலே ஆசை இருக்கிறவங்கன்னு இல்லை, எல்லாரும் உயிர் ஒன்று தான். நாயாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் உயிர் ஒன்று தாங்கிறத கடைசியாக முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. 100க்கு 100 கொடுக்கலாம். 10 எல்லாம் தேவையில்லை, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தால் தான் சொல்ல போகிறோம். நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக போகிறோம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அலங்கு படம் வந்து பார்க்குற குடும்பத்தோடு பார்க்குற படம், எந்த அசிங்கமும் இல்லை. பெட்ஸை வளர்த்தலாம். ஏதோ ஒரு இந்த முறை அது தவறாக பண்ணிடுச்சு, அதோட சிச்சுவேஷனில் அதை என்ன பண்ணுனாங்கங்கிறது நமக்கு காட்டலை. அது எந்த வழியில் அது போய் அந்த குழந்தைய கடிச்சிதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு நாய் பண்ணின தவறுக்காக வேண்டி ஊரில் இருக்கிற நாய்களை எல்லாம் கொல்றது ரொம்ப கஷ்டம். அதை பார்க்கவே முடியல. ஆமாங்க, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் படத்தை எடுத்தவங்களும் சரி, படத்தில் நடித்தவங்களும் சரி, இசை அமைச்சவங்களில் இருந்து எல்லாமே புதுசாக நடித்தவங்கன்னு சொல்ல முடியாது. இயற்கையாகவே அதை அனுபவித்து செஞ்சுருக்குறாங்க. அந்த காற்றுல போய் நடக்கிறதும், அருவியிலிருந்து குதிக்கிறதும், அது பொம்மை வச்சு குதிக்கிறாங்களோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதே சமயம் சில்வர் காலில் அடிபடுற வரைக்கும் 2 பேரும் குதிச்சிட்டாங்க அருவியிலேருந்து. அவன் ஐயோ டேய் குதிச்சுடா, பின்னால் சுடுறதுக்கு வர்றாங்கடா, குதிடான்னு சொல்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படி எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அவங்க கரெக்டாக குண்டடி பட்டதுக்கப்புறம் குதிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி குதிச்சிருக்கலாமல்ல.
அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தாய் வந்து ஆன்லைன் ஸ்டோரினா என்ன சொல்றது? ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் பத்தியும். டாகு உயிர் ஒண்ணுதான் கண்ணு, வலியும் ஒண்ணுதான். அதுக்கு ஜாதியும் இல்லை, மதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. குறிப்பிட்டு அதான் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு அது மெயினாக காட்டியிருக்கிறாங்க, நம்மளுக்கு அது உணர்த்தி இருக்கிறாங்க. காட்டியிருக்காங்கல்ல, அதை உணர்த்தி இருக்கிறாங்க. நம்மளுக்கு வலி ஒன்று தான், உயிர் போகிற அவனை கடைசியில் சுருக்கு போட்டு தொங்க வச்சு அந்த கை வெட்டின அந்த வில்லனை தொங்க வச்சும் கூட போய் கதாநாயகன் அதை வெட்டி விட்டு வரும்போது ஐயோ அவனை கொண்டுட்டானோ, பழி வாங்கினாங்க இருக்கா, கொண்டுட்டானோ அப்படின்னு தோணும். கடைசியில் உயிரோடு கீழே கிடக்கும்போது அப்போ வலி ஒன்று தான்டா. அந்த இடமெல்லாம் கதாநாயகனோட சொல்லு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே சமயம் தாய் வந்து தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்காக கடைசியில் அருவாள் எடுக்கிற விதமும் அவ்வளோ பார்க்கலாம். அதில் வந்து அறிவுபூர்வமான நமக்கு தேவையான கருத்து இருக்குது அதில் மெயினாக. அப்புறம் ரப்பர் எஸ்டேட்டில் தொழிலாளர்களுக்கு கொடுமையும் அதில் நமக்கு பார்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் காசு இருந்தால் அடிமையை எந்த அளவுக்கு இறக்கி அவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுங்கிறதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா தான் ஒரு ஒரு அறிவு நம்மளுக்கு வரும். ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, இந்த சம்பவங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கூட தெரியும். உண்மை எதுவோ அதைத்தான் காட்டுறாங்க. போய் ஒரு ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்து தானே அதையெல்லாம் படமாக எடுக்கிறாங்க கண்ணு. அந்த மாதிரி ரொம்ப அருமையான படம் கண்ணு. இந்த அலங்கு படம் வந்து இதை பார்க்கறக்கு தவறி வரும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் இதயகுமார், எங்கள் பேரன் கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டாக வர்றது எங்கள் பேரன் சில்வரும், அவங்க 2 பேருமே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் பேத்தி வந்து மண்ணாங்கட்டி படத்தில் கதாநாயகியாக நயன்தாராவுக்கு வந்து என்னை நடிச்சிருக்கிறான். நயன்தாரா 2 பேர். அதனால் எங்கள் குடும்பமும் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற குடும்பம். சில்வருக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்கான் என் பேரன் கே மௌலி, டப்பிங் பண்ணியிருக்கான். ஆக மொத்தத்தில் நீங்களும் சரி, இந்த படம் எடுத்தவங்கள்ல இருந்து இசையமைச்சவங்கள்ல இருந்து நடித்தவங்க சகலருமே வாழ்க்கையில் மேலும் உயரணும்னு நான் வாழ்த்துறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். பாய் தங்கம்.